சாம்சங் நேற்று அவங்களோட ஃபோல்டு சீரியஸில் சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 அண்ட் Z Fold 4 அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் சொல்லும்போது Z Flip 3ல் என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக எந்தவித சேஞ்சஸும் இல்லை அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபோனோட சைஸ் 6.7 inches 22:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேக்கு இங்கே டைனமிக் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைனமிக் AMOLED பேனலுக்கு 120Hzக்கான வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இது சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்கள் பேட்டரி லைஃப்பை இது இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Z3 Flipல என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே அலுமினியம் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது வெளியே ஒரு சின்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Z Flip 3ல கொடுத்த அதே டிஸ்பிளே தான் 1.9 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ். அண்ட் இந்த ஸ்மால் டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் 260x512 பிக்சல்ஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த ஃபோனில் Qualcomm Snapdragon 8+ Gen 1 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் ரேம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா எங்க டுவல் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Z Flip 3ல கொடுத்த அதே கேமரா செட்டப் தான். பிரைமரி சென்சர் 12 மெகாபிக்சல், இதோட அப்பேச்சர் f1.8 அண்ட் செகண்ட் கேமரா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இதோட அப்பேச்சர் f2.2. இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது 123 டிகிரி வரை நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பிரைமரி சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 10 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபோல்டிங் டிஸ்பிளேல இருக்கும். அண்ட் இதோட அப்பேச்சர் f2.4. 80 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும் இந்த செல்ஃபி கேமராக்கு. அண்ட் அடிஷ்னலாக இங்கே ஃப்ளெக்ஸ் மோடு இருக்குது. ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் மோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்கள் ஃபோனை நீங்கள் ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது பாதி டிஸ்பிளே மட்டும் உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் இது யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் மெட்டாவை யூஸ் பண்ணும்போது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஏதாவது வீடியோ கால்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வெளியே அந்த சின்ன டிஸ்பிளேலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸும் அதில் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ரி. Z Flip 3ல 3300 mAh கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணி 3700 mAh கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. Z Flip 3ல வெறும் 15 வாட்ஸ் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இதை அப்கிரேட் பண்ணி 25 வாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. Z Flip 4ஓட வெயிட் 187 grams. அண்ட் திக்னஸ் பொறுத்தவரை ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 17.1 mm திக்னஸ் அண்ட் அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 6.9 mm தான் திக்னஸ். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் அண்ட் IPX8 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். இந்த ஃபோன் Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் யூஏயான One UI வெர்ஷன் 4.1.1 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் ப்ரைஸிங் பற்றி எதுவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. யூஎஸ் ப்ரைஸை இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அரௌண்ட் 79,000லேருந்து இந்த ஃபோன் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக யூஎஸ் ப்ரைஸுக்கு இந்தியா லான்ச் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். Z Flip 4 ப்ளூ கலர், பர்பிள், கிராஃபைட் அண்ட் பிங்க் கோல்டுன்னு 4 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் ஆகஸ்ட் 26லேருந்து இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இந்தியாவில் மேக்ஸிமம் செப்டம்பரில் இருந்தால் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 90,000 இந்த ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.